அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் அமெரிக்க வருகை பல்வேறுபட்ட சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றது. ஏறக்குறைய 3 மணி நேரம் ட்ரம்பும் நெதன்யாகுவும் மிக முக்கியமாக இந்த விடயங்கள் குறித்து ஆய்வு செய்திருக்கின்றார்கள். ஈரானின் அதி உச்ச கவுன்சிலினுடைய தலைவர் நேரடியாக ஏமன் சென்று கவுதிகளினுடைய முக்கிய தளபதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இஸ்ரேலுக்குள் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் குறித்தும் இஸ்ரேல் ஈரான் தாக்குதலுக்குள்ளாகினால் ஏற்படக்கூடிய பேரழிவின் குறித்தும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தேசிய தினம் நேற்று மிக பெரிய அளவில் அனுஷ்டிக்கப்பட்டது. அது தொடர்பான விடயங்களை நேற்றைய காணொலிகளில் தெளிவாக பேசியிருந்தோம். லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய ஆட்சிக்கும் அமெரிக்க இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக தங்களுடைய குரலை பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு எங்களுடைய நாட்டினுடைய ஒற்றுமையை எதிரிக்கு காட்ட வேண்டும் என சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி விடுத்த அறிவிப்புக்கமைய மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் தங்களுடைய ஆதரவையும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு அழிவென்று சொல்லி கோஷங்களை எழுப்பியும் அமெரிக்க இஸ்ரேலிய தேசிய கொடிகளை தீயிட்டு கொளுத்தியும் தங்களுடைய கோபத்தை காண்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நேற்றைய தேசிய குடியரசு தினத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான 12 நாள் மோதலின் போது மேம்பட்ட இஸ்ரேலின் போர் விமானங்களை ஈரான் வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருந்தன. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்குலக ஊடகங்களும் அதை உறுதியாக மறுத்திருந்தார்கள். இஸ்ரேலினுடைய F-16 போர் விமானங்களோ F-35 போர் விமானங்களோ ஈரானின் வான் பாதுகாப்புகளினால் சுட்டு வீழ்த்தப்பட முடியாதவை, இது முற்றுமுழுதாக தவறான தகவல், இவ்வாறான சம்பவங்கள் எவையும் நடைபெறவில்லை, ஈரான் வேண்டுமென்றே இவ்வாறான ஒரு பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்று சாரப்பட செய்திகள் வெளியாக இருந்தன. ஆனால் தற்போது நேற்றைய தேசிய குடியரசு தின விழாவின் போது ஈரான் 12 நாள் போரில் சுட்டு வீழ்த்தப்பட்ட இஸ்ரேலிய விமானங்களினுடைய பாகங்களை உடைந்து வீழ்ந்து நொறுங்கி இருக்கக்கூடிய விமானங்களின் பாகங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அணிவகுப்பில் கலந்து கொள்ள செய்தமை ஈரானின் வான் பாதுகாப்புகளினால் இஸ்ரேலின் மேம்பட்ட போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது ஈரானின் வான் பாதுகாப்பு திறன்கள் குறித்து மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது என்றால் மிகையாகாது. மிக பெரிய அளவில் ஈரானின் உடைய இந்த செயல்பாட்டில் இஸ்ரேலிய விமானங்களினுடைய பாகங்கள் வெளிப்படுத்தப்பட்டமை மக்கள் மத்தியில் ஈரானின் வான் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கைகளையும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய அதி உச்ச கவுன்சிலினுடைய தலைவர் குறிப்பாக லாரி யானி அவர்கள் ஹமாஸ் இயக்கத்தினுடைய மிக முக்கிய தலைவருடன் டோஹாவில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேல் தினசரி போர் நிறுத்த மீறல்கள், ஆக்கிரமிப்புகள், படுகொலைகள் இருந்த போதிலும் கூட காசாவில் மீண்டும் போர் ஏற்படுவதை தடுக்க பாலஸ்தீன இயக்கங்கள் உறுதி பூண்டிருப்பதாக ஹமாஸ் இயக்கத்தின் தலைமைத்துவ கவுன்சிலின் தலைவர் முகமது டார்விஷ் அவர்கள் லாரியிடம் தெரிவித்திருக்கின்றார். லாரி ஷானியுடனான சந்திப்பு கத்தாருடைய முக்கியஸ்தர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் போன்றவர்களுடன் நடைபெற்ற பின்னர் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தினுடைய குழுவினரிடம் அவர் முக்கிய சந்திப்பை நடத்திய போதே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை மீறி வருவதாகவும் இது தொடர்பில் கத்தார் மற்றும் ஏனைய அரபுலக நாடுகள் இந்த சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் மத்தியஸ்தம் வகித்தவர்கள் முக்கிய கரிசனை கொள்ள வேண்டும் என்ற ஹமாஸ் இயக்கத்தினுடைய கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன. ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைமையை சந்தித்த அதே நேரத்தில் ஈரானின் உச்ச கவுன்சிலினுடைய தலைவர் அலி லாரி ஜானி அவர்கள்
ஏமனின் உடைய முக்கியஸ்தர் முகமது அப்துல் சலாமை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். ஈரானின் உடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் நேரடியாக ஏமனுக்குள் சென்று கவுதி படைகளின் மிக முக்கியமான ஒரு தலைமையை சந்தித்திருப்பது இதுவே முதல் முறை. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. நெதன்யாகு ட்ரம்ப் பேச்சுவார்த்தையின் பின்னர் இதற்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய கார்கோ விமானங்கள் ஆயுதங்களுடன் மேலும் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் இன்னொரு விமானம் தாங்கி கப்பலான ஜோர்ஜ் புஷ் கப்பலும் மத்திய கிழக்கு நோக்கி செல்வதான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் ஏமனின் தலைமையுடன் ஈரான் சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றது. இந்த சந்திப்பின் பின்னர் ஏமனின் உடைய அன்சாருல்லா இயக்கம், அதாவது கவுதி படை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஈரானுக்கு ஆதரவாக கவுதி படைகளும் ஏமன் மக்களும் நிற்பார்கள். இந்த பிராந்தியத்தில் முதுகெலும்புள்ள ஒரு நாடாக ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைமைத்துவமாக ஈரான் காணப்படுகின்றது. எனவே அமெரிக்கர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக ஈரானை பாதுகாப்பதற்கு லட்சக்கணக்கான ஏமன் குடிமக்களும் போராளிகளும் கவுதி படைகளும் தயாராக இருக்கின்றார்கள். நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஈரானுக்கான ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை. ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தினால் செங்கடலில் உடனடியாக எங்களுடைய தாக்குதல்கள் ஆரம்பமாகும் என்ற செய்தியையும் ஏமன் படைகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே கவுதி படைகள் ஈரானுக்கான தங்களுடைய ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து நெதன்யாகு ட்ரம்ப் சந்திப்பின் பின்னர் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்பதை பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் சரியாகப்படாத நேரத்தில் நிச்சயமாக இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என்றதை ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்ப் இதையே தான் ஒரு மாத காலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த நடவடிக்கைகளோ அங்கு போரோ ஏற்படாத சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய தீவிரமான தயக்கம், அமெரிக்காவின் உடைய பின்னடைப்பு என்பன ஈரான் குறித்த இவர்களுடைய அச்சத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் நெதன்யாகு ஈரானுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு உடனடியாக ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா நடத்த வேண்டும் என்று தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தியதான செய்திகளை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் என்ன இறுதி முடிவு என்பது வெளியிடப்படவில்லை. ஆனால் ஈரான் அதிஉச்ச பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நெதன்யாகுவினுடைய இந்த வருகையானது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதுடன் அமெரிக்க ஈரான் இடையிலான ராயதந்திர உறவுகளிலும் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும். இஸ்ரேலின் உடைய பேச்சுக்கு செவிசாய்த்தால் அமெரிக்கா இந்த பிராந்தியம் முழுவதையும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் உட்படுத்தும் என்ற ஒரு விடயத்தையும் இன்று ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் நெதன்யாகு இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமைதியையும் பிராந்திய ஸ்திரத்தன்மையையும் குழப்பி தங்களுடைய சுயலாபத்தை அடைய வேண்டியது அவருடைய முக்கியமான நோக்கம் என்றும் ஈரான் தெளிவுபட அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கின்றார்கள். நெதன்யாகு அமெரிக்காவுக்கு வருகை தந்தபோது நெதன்யாகுவினுடைய வருகைக்கு எதிராக அமெரிக்கர்கள் மிகப்பெரிய அளவில் திரண்டு வாஷிங்டன் டிசியில் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். குழந்தைகளை கொள்ளக்கூடிய இனப்படுகொலையாளியை அமெரிக்கா வரவேற்கக்கூடாது. குறிப்பாக பலஸ்தீன் மக்களை படுகொலை செய்த குழந்தைகள், பெண்கள், மருத்துவமனைகளை தாக்கி லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்திருக்கக்கூடிய இனப்படுகொலையாளி, வார் கிரிமினல், போர்க்குற்றவாளி நெதன்யாகுவை வரவேற்பது அமெரிக்காவுக்கே அவமானம் என தெரிவித்து மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். நெதன்யாகுவுக்கு எதிரான தீவிரமான போராட்டம் காரணமாக மிகப்பெரிய அளவில் வாஷிங்டன் டிசியில் போலீஸும் இராணுவமும் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு நிலைமைகள் பலப்படுத்தப்பட்ட செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. அடுத்து அமெரிக்காவில் நேற்று ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்காவின் மெக்சிகோ எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டெகாஸ் பகுதியில் திடீரென நுழைந்த மர்ம ட்ரோன்கள் அமெரிக்க விமான நிலைய அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரே நேரத்தில் சில நிமிட நேரங்களுக்குள் 4 முதல் 6 மர்மமான ட்ரோன்கள் உள்ளே வந்திருக்கின்றன. அந்த ட்ரோன்கள் வந்த பின்னர் அவை எங்கிருந்து ஏவப்பட்டன, அதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள், அந்த ட்ரோன்களின் நோக்கம் என்ன என்பதை இவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே அந்த ட்ரோன்கள் திடீரென மறைந்து விட்டன. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் ஒரு நெருக்கடியான நேரத்தில் டெகாஸ் பகுதியில் ட்ரோன்கள் நுழைந்த சம்பவத்தை விட்டு ஒரு வார காலத்திற்கு டெகாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான விமான நிலையம் உடனடியாக மூடப்படும் என்ற அறிவிப்பு விமான நிலைய ஆணையத்தால் விடுக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு அமெரிக்கா முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில்
டெகாஸில் ட்ரோன்கள் மூலம் விமான நிலையத்தை தாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா என்ற கேள்விகளும் பரவலாக எழுந்திருந்தன. பின்னர் அந்த ட்ரோன்களை தாங்கள் கண்டறிந்து சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்க படைகள் தெரிவித்திருந்தாலும் 5 ட்ரோன்கள் அங்கு செயல்பாட்டில் இருந்ததாக அமெரிக்காவின் விமானப்படை ஆணையம் முதலில் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் 2 ட்ரோன்கள் மட்டுமே சுட்டு வீழ்த்தப்பட்டதான அறிவிப்புகள் வெளியாக இருப்பதால் மிகுதி 3 ட்ரோன்களுக்கு என்ன ஆனது? அந்த ட்ரோன்கள் எங்காவது உளவு நடவடிக்கைகளுக்காக தகவல்களை திரட்டிவிட்டு மறைந்து விட்டனவா என்ற கேள்விகளும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருந்தன. அமெரிக்க படைகள் வாபஸ் பெற்றதைத் தொடர்ந்து அல் தான்ஸ் தளத்தில் சிரியா தன்னுடைய இராணுவத்தை முழுமையாக நிறுத்தி இருக்கின்றது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஸ் படைகள் மற்றும் அமெரிக்க ஆதரவு இயக்கங்களின் பல கட்டுப்பாட்டு பிரதேசங்களை சிரிய இராணுவம் கைப்பற்றியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் தன்னுடைய பிரதான இராணுவ தளங்களை காலி செய்து சிரியாவிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்க படைகள் வாபஸ் பெற்ற அல் தான்ஸ் தளத்தை சிரிய இராணுவ பிரிவுகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சிரிய படை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா கியூபா இடையிலான முறுகல் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் வெனிசுலாவிலிருந்து இதுவரை கியூபாவுக்கு கிடைத்த எரிபொருள் கச்சா எண்ணெய் வரத்து நின்று போயிருப்பதால் மிகப்பெரிய ஒரு எரிபொருள் எரிவாயு கச்சா எண்ணெய்க்கான பெட்ரோலிய பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை கியூபா எதிர்கொள்கின்றார்கள். அதைவிட அமெரிக்கா திட்டமிட்ட ரீதியில் கியூபாவுக்கு நெருக்கடியை கொடுப்பதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அங்கு மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கியூபாவின் உடைய நாணயத்தை வீழ்த்தக்கூடிய முயற்சிகள், கியூபாவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் செல்லக்கூடிய நடவடிக்கைகளை தடுப்பது என்று எவ்வாறெல்லாம் கியூபாவை அச்சுறுத்தி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமோ அது சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்கள் மிரட்டல்களை மீறி மெக்சிகோ கியூபாவுக்கு உடனடியாக பல உதவி லாரிகளையும் உதவி கப்பல்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதை தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.